Hi friends, இந்த வீடியோல நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்க டவுட்ஸ் ஒரு சிலதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது மாடல் ஏதாவது கத்துக்கணும் அப்படினாலும் நீங்க அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. என்னால ஃபர்தரா எல்லாத்துக்கும் உடனே ரிப்ளை பண்ண முடியல அப்படினாலும் நான் வந்து உங்களுக்கு லேட்டாவது உங்களுடைய क्वेश्चन ஆன்சருக்கு எல்லாமே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நான் சொல்ற ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன விஷயங்கள் வந்து நான் அவாய்ட் பண்றேன் அப்படினா அதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மெயினா சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு क्वेश्चन கேட்டிருப்பீங்க, டவுட்ஸா வந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு தெளிவு பண்றது மாதிரி நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி அதை வந்து விஷுவலா காட்ட சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதையும் நான் கூடிய சீக்கிரம் பண்றேன். இப்போ வந்து நீங்க கேட்டிருக்க கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். சரண்யா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அளவெடுத்து ஸ்டிச் பண்ண இடுப்பு அளவு சரியாக இருக்குது, மார்பு சுற்றளவு அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து லூஸாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஆன்சர் அதுலேயே இருக்குது. லூஸாக வருது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அளவு வந்து சரியாக எடுக்கல, லூஸ் விட்டு எடுத்திருக்கீங்க. அதாவது ரவுண்ட் நெக் இடுப்பு பற்றி பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நீங்கள் இழுத்தீங்கனாலும் அந்த அரை இன்ச்சு தான் முன்ன பின்ன உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும் அல்லது அது குறையும். இந்த அளவில் வந்து வேறு எந்த மாற்றமும் உங்களுக்கு வராது. ஆனால் செஸ்ட் ரவுண்டு வந்து அப்படி கிடையாது. செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம 3 சைடு அளவு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பேக் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ரைட் சைடு ஃப்ரண்ட்டும் இன்னொரு ஹாஃப் வந்து லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டும் அளவு எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது எதுலையாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அல்லது சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா இப்போது ரவுண்ட் நெக் தான் மேக்ஸிமம் எல்லோரும் டீப் நெக் தான் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அது ஓவராக விரித்து ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து நல்லா விரித்து வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது லூஸாக தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச் வரைக்கும் கூட புதுசாக அளவு எடுக்கிறவங்களுக்கு வித்தியாசம் வரும். அவங்க என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அளவு எடுக்கிறீங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடும் அளவு எடுக்கிறீங்க. அதில் வந்து அந்த வி பட்டியை நான் விட்டுற சொல்லுவேன். அதை வந்து அளவில் எந்த அளவுலையுமே சேர்த்தாதீங்க, இடுப்பு அளவுலையும் சேர்த்தாதீங்க, செஸ்ட் ரவுண்ட்லேயும். ஏன்னா 1/4 தான் வைக்கிறோம். அந்த வி பட்டி வந்து எக்ஸஸாக நம்ம அட்டாச் பண்ணுறது. அதனால் அதில் வந்து எந்த அளவுலையுமே அந்த வி பட்டியோடைய அளவுகளை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். இடுப்பு சுற்றளவாக இருந்தாலும் சரி, மார்பு சுற்றளவாக இருந்தாலும் சரி, அந்த அளவு எடுக்காதீங்க. அந்த அளவை விட்டுட்டு ரைட்டும் லெஃப்ட்டும் மெஷர் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக வரும். இப்போ ரைட் சைடு 9 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 9 இன்ச்சு வருது அப்படின்னா உங்களுக்கு 18. அப்போ பேக் அளவு வந்து 18 தான் வரணும், இல்லாட்டினா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 18.5 வரலாம். நீங்கள் வந்து ஓவரால் ஒரு 19 இன்ச்சு 19.5 இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு லூஸ் வரும். அதனால் உங்களுக்கு எப்படி இதை வந்து ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு பேக் மெஷர்மெண்ட் ஈக்குவலாக இருக்கா அல்லது பெருசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஆனால் நிறைய ப்ளவுஸ் வந்து 1/4 தான் வச்சு, அதாவது நம்ம தைக்கிற எல்லாமே வந்து 1/4 வச்சு தான் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து பேக் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க, ஃப்ரண்ட் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை சரி பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஹாய் மேம், ஸ்லீவ் ஸ்டிச் செய்து ப்ளவுஸ் யூஸ் செய்தால் ஸ்லீவ் மேல் நோக்கி சுருண்டு வருகிறது, என்ன செய்வது? ரிப்ளை மேம் கேட்டிருக்கீங்க. இது வந்து அண்டர் ஆர்முக்கு வந்து நீங்கள் கிளாத் எவ்வளோ விடுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அந்த 3.5 இன்ச்சு வைக்கும்போது நார்மலான ஸ்லீவ்னா பிரச்சனை கிடையாது. கை வந்து சதைப்பிடிப்பாக அதிகமாக கொஞ்சம் பெரிய இதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த 3.5 இன்ச்சு வைக்கும்போது கீழே இருக்க துணி மேலே இழுக்க தான் செய்யும். அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையினுடைய சுற்றளவு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்லீவ் ரவுண்டு அதாவது கையினுடைய எட்ஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம உள்ளேருந்து கிராஸாக தான் ஜாயின் போடுற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டைட்டாக ஸ்டிச் பண்ணிடுவோம். டைட்டாக போட்டிங்க, லூஸ் அளவு 11 இன்ச்சு 12 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட டைட்டாக பிடிச்சி தைச்சிட்டீங்க, 11.5 12.5 அந்த மாதிரி பிடிச்சி ரொம்ப இறுக்கமாக தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வரும், அது சுருண்டுகிட்டே வரும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு, கை வந்து ஒரே அளவாக இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது.
அந்த மசில்ஸ் மாதிரி கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க வேலை பார்க்க கை அசைய அந்த துணி வந்து சுருண்டு மேலே போகும். அது வந்து இயற்கை தான். அது வந்து நிறையா பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அவங்க என்ன பண்ணணுன்னா கையினுடைய சுற்றளவு ஆம்ஹோலு கொஞ்சமாக லூஸ் வச்சு தான் தைச்சாகணும். அப்படி லூஸ் வச்சு தைக்கும்போது கை வந்து ரொட்டேட் ஆகும்போது ப்ளவுஸும் சேர்த்து அதோட உங்களுக்கு சுருளாது. கை மட்டும் தனியாக இதாகிக்கும், துணி வந்து கையை விட்டு தள்ளி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த சுருண்டுக்கிறதோ அல்லது இழுத்துக்கு போகிறதோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவங்களுக்கு கை மட்டும் கொஞ்சம் லூஸ் வச்சு தைச்சி தான் ஆகணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3 பண்ணிவிட்டு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் ஹைட்டு சொன்னேன். அது கரெக்டு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது. அந்த செஸ்ட் ரவுண்டு டைரக்ட் மெஷர்மெண்ட்டில், அதாவது அந்த செஸ்ட் ரவுண்டில் வந்து அந்த 4 இன்ச்சு வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாமே குறைச்சாகணும். அதனால் அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம். எப்பவும் போல் டைரெக்டாக எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு, அதாவது பாடியில் எடுக்கிற செஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்திக்கோங்க. இது வந்து நான் அக்யூரேட்டாக நான் சொல்ல கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் 90% வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 10% மட்டும் அவங்கவுங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய உடம்பு இருக்குது அப்படின்னா, கப் ஷேப் அவங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு குறைக்கிற மாதிரியோ அது மாதிரி வரும். அந்த மாதிரி டவுட் வர கஸ்டமருக்கு அல்லது உங்களுக்கு இருந்தாலும் சரி, பேக் லென்த் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்தும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் மற்றபடி இப்போ 90% எல்லாருக்குமே வந்து இப்போ நான் சொல்லியிருக்க இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த 4 இன்ச்சு வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அந்த 4 இன்ச்சு வந்து நீங்கள் 1/4 செஸ்ட்டு போடும்போது மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் நார்மலாகவே டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் 1/3 போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்து வச்சுக்கலாம். மேடம், கை சுற்றளவு பிடித்து போட்டால் நேராக இருப்பதில்லை, கொஞ்சம் தூக்கி இருக்கு, ஒரே வளைவாக இருப்பது இல்லை, என்ன செய்வது? இது வந்து கை வந்து லூஸாக இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு கரெக்டான டைட் வேணும். அது மாதிரி எட்ஜில் மட்டும் கொஞ்சம், ஏன்னா ஒரு சில உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவ் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா கை அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எட்ஜில் வரும்போது ஒரு சில இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அந்த எட்ஜில் மட்டும் சின்னதாக க்ராஸாக ஒரு ஸ்டிச் போடலாம். இது ஒரு டைப் ப்ராப்ளம். இன்னொன்று வந்துட்டு அந்த நான் 3.5 இன்ச்சு சொல்கிறேன் அண்டர் ஆர்முக்கு அளவு, அதை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட கீழே லென்த் அதிகமாகவும் மேலே வந்து லென்த்து கம்மியாகவும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் அந்த சுற்றளவை கரெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா அந்த 3.5 இன்ச்சு வைக்கிறது கரெக்டாக வைக்கிறீங்களா அப்படிங்கிறதை நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் ஸ்டிச் போடுறதுலேயுமே வந்து கிராஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை, அது கரெக்டாகவே வரல அப்படின்னா அவங்களுடைய பாடி இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி, அதாவது நம்ம கேப் ஸ்லீவுக்கு எப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து எல்போ வைக்கும்போது அந்த எட்ஜு சுருண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வைக்கிற அந்த லென்த்துக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், அந்த இடம் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக உயரம் குறைச்சிட்டு அந்த இடத்துல கேப் ஸ்லீவுக்கு போடுற மாதிரி உள்பக்கமாக வளைச்சி, அதாவது கேப் ஸ்லீவுக்கு எப்படி ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நம்ம ரவுண்ட் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சுருண்டு வர்றதை நம்ம அளவு குறைக்கலாம். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 எட்ஜு வந்து டைட் பண்ணுங்கள். 2 அண்டர் ஆர்முக்கு கீழே வந்து லென்த் அதிகமாக இருந்துச்சுனாலும் அந்த லென்த்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஸ்லீவ் லென்த்தும் அந்த அடிக்கையினுடைய சுற்றளவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேம், நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். நான் தைத்து முடிக்க போது துணி அதிகமாக வருது, எக்ஸ்ட்ரா துணியை நான் கட் பண்ணுறேன். நான் ப்ளவுஸில் டேப் அளவு எடுத்து தான் மார்க் பண்ணுறேன். துணியில் டேப் அளவு எடுக்கும்போது சீம் அலவன்ஸ் எடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து அதுலேயே அவங்க விட்டுருப்பாங்க. சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் எப்படி அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதாவது நான் வந்து என்னுடைய வீடியோவிலேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா
சுடிதாருக்காக இருக்கட்டும் ப்ளவுஸுக்காக இருக்கட்டும் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து இருக்குது. அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறது. ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி போட்டுட்டு அளவு எடுக்கும்போது சீம் அலவன்ஸ் அந்த 3 ஸ்டிச்சஸை வந்து நான் விட்டுருவேன். அந்த அளவை வந்து நம்ம கடைசியாக நம்ம கட் பண்ணும்போது தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் அதை அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 1/4 கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேப் வச்சு அளவு எடுக்கும்போது டேப்பை ரொம்ப இழுக்கக்கூடாது, துணியும் ரொம்ப இழுக்கக்கூடாது. மீடியமான அந்த இது விட்டு நீங்கள் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் 9.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த சீம் அலவன்ஸை அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த சீம் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே இடுப்புக்காக இருக்கட்டும், ஆம்ஹோல்காக இருக்கட்டும், அல்லது செஸ்ட் ரவுண்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்லீவனுடைய எஜ்ஜுக்காக இருக்கட்டும், எல்லாமே ஈவனாக ஒரே அளவாக தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து வராது, எக்ஸஸாலாம் வராது, அன்ஈவனாக வரும். சப்போஸ் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த இது வந்து ஈவனாலாம் வராது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அந்த அளவு எல்லாமே மேக்ஸிமம் நான் சொல்கிறபடி அப்படியே டிட்டோவாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வரும். ஏதோ ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கவனக்குறைவினால் விட்ட இடத்த மட்டும்தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி எல்லாம் ஈவனாக தான் கரெக்டாக தான் வரும். அதனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சீம் அலவன்ஸ் எடுக்க தேவையில்லை. தைக்கும்போது நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும்போது மட்டும் சீம் அலவன்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஈஸ் அலவன்ஸ் அதுலேயே இருக்கும், அதனால் அதையும் நீங்கள் சேர்த்த வேண்டாம். அதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து நீங்கள் உங்கள் கட்டிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். மேம், ப்ளவுஸ் லென்த்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறது? ஒவ்வொரு அளவுக்கு உயரம் எப்படி கண்டுபிடிப்பது? 38 அளவில் 15 உயரம் இருக்குது, அது அதிகமாக குறைவா? எப்படி பட்டியின் உயரம் கண்டுபிடிப்பது? மேக்ஸிமம் வந்து உயரம் அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஈக்குவலாக எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரே லென்த் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 14 அல்லது ஒரு 15, அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது வந்துட்டு ஒரு இப்போ அதாவது பழைய ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11, 12 அதுக்கு மேலே இறக்கம் வச்செல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் 14, 15, 13, 14, 15 இது வரைக்கும் இந்த அளவு தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். இதுக்கு மேலே அதிகமாகலாம் வைக்க மாட்டாங்க. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 15 ஓகே, மீடியமாக இருக்கவங்களுக்கு 14 ஓகே, ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு 13 ஓகே. இந்த அளவில் எது வச்சாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த உருவத்தை பார்த்து தான் நீங்கள் உயரம் வந்து வைக்க முடியும். அப்படி இல்லாட்டினா அவங்கள டைரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அது வந்து அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அளவு எவ்வளோ வேணும், அவங்க எவ்வளோ போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் லென்த்து வந்து நம்ம, ஏன்னா செஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், வெயிஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், லென்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். மற்றபடி ரெடிமேடெல்லாம் வருது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் ஒரு சைஸ் வச்சு தான் போடுறாங்க. அப்படி நம்ம வாங்கினாலுமே அதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கட்டிங் பண்ணியே அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஓவரால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 13லேருந்து 15க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஆனால் பட்டி வந்து உயரம் அதிகமாக பட்டியோட உயரத்தை தான் அதிகப்படுத்தணுமே ஒழிய முன்பக்க உயரத்தை அதிகப்படுத்தக்கூடாது. முன்பக்க உயரத்தை அதிகப்படுத்தும் போது கப் ஷேப் இறங்கி அமுந்து நீங்கள் அந்த ஃபிட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கப் ஷேப் செஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா மேலேயே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஓவரால் நான் சொல்லியிருக்க ஒரே ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் மெஷர்மெண்ட், அதாவது பாடியில் இருக்க மெஷர்மெண்ட்டை 1/3 டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சும் சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சும் சேர்த்து முன்பக்க உயரம் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த முன்பக்க உயரத்துக்கு கீழே எவ்வளோ வந்தாலும் அதை வந்து நீங்கள் பட்டி வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லென்த் அதிகமாக பட்டியினோட அளவு தான் பெருசாக்கணும். அப்போ தான் கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லாட்டினா கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக ஆயிரும். போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபிட்டிங் வராது. சாரீ போடும்போதாக இருந்தாலும் சரி,
அந்த இது வந்து நமக்கு saree கட்டுறோம் அப்படின்னாவே ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக கப் ஷேப் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த கப் ஷேப்பினுடைய இதாக இருக்கட்டும் நமக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் லென்த் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வரும், நெக் லூஸ் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதும் இல்லாமல் saree போடும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் கப் ஷேப் வந்து கரெக்ட் பண்ணி அதனுடைய மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.